அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அத்பாஇஹி வ அஹ்லி பைத்திஹி அஜ்மஈன். அம்மா பாத், ஃபகத் காலல்லாஹு தஆலா ஃபீ மஹ்கமித் தன்ஸீல். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அதுராக மா லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ரி ഖൈറുம் மின் அல்ஃபி ஷஹர். தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ் ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ரின் சலாம். சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். ஸதகல்லாஹு மௌலானல் அலீம். மேலான என் அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, உலகவாழ் முஸ்லீம்களே, அதாவது உலகத்தில் எங்கெல்லாம் மூலை முடுக்குகளில் முஸ்லீம்கள் கலிமா சொன்னவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் அனைவர்களும் ரமலானுடைய மாதத்தில் இறுதி பகுதி, அதாவது 27, ஒரு சிலர்கள் 26 நோன்பை முடித்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த ரமலான் எங்களை விட்டு நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ இன்னும் ஒரு சில தினங்களால் எங்களை விட்டு பிரியாவிடை சொல்லி நாங்களும் வழி அனுப்ப காத்திருக்கின்றோம். அந்த ரமலானும் எங்களை விட்டு பிரிவதற்காக வேண்டி காத்து கொண்டிருக்கின்றது. அதாவது பொதுவாக இன்றைய இரவில் பல பள்ளிவாசல்களில், அதிகமான பள்ளிவாசல்களில் 27 என்ற செலிப்ரேஷன், அதாவது இந்த 27ஆம் இரவை வெகு விமர்சையாக கொண்டாடக்கூடிய காட்சிகளை, இந்த 27இல் அதிகமான அமல் இபாதத் செய்யக்கூடிய காட்சிகளை நாங்கள் எங்களுடைய பள்ளி வாயில்களில் பார்க்கலாம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஹர்ரவ் லைலத்துல் கத்ர் ஃபில் வித்ரி மினல் அஷ்ரில் அவாஹிர். அதாவது நீங்கள் அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை கடைசி பகுதி ஒற்றையான நாட்களில் தினங்களில் தேடி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதாவது 21, 23, 25, 27, 27 மட்டும் முடித்து விடக்கூடாது. அதிகமானவர்கள் 199% மக்கள் 27 அந்த தராவீஹ்க்கும் அந்த ஏனைய இபாதத்துக்களுக்கும் அப்படியே முற்றுப்புள்ளி வைத்து விடுகின்றார்கள். சில நேரம் 29இல் லைலத்துல் கத்ருடைய இரவு வந்தால் நாங்கள் அனைவரும் அந்த பாக்கியத்தை இழக்க நேரிடும். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 27 முடித்து விடாமல் 29இல் லைலத்துல் கத்ருடைய இரவு வரலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, நாங்கள் இப்படியான இரவுகளை நாங்கள் அல்லாஹுவின் பக்கம், அல்லாஹுடைய கடமைகளை செய்வதின் பக்கம் அல்லாஹுவை நெருங்க வேண்டும். அப்படி அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு எங்களுக்கு கிடைக்கப்பெற்று விட்டது என்றால் அதாவது 1000 மாதங்கள் அமல் செய்த நன்மை எங்களுக்கு கிடைக்கும். ஒரே இரவில் 1000 மாதங்கள் அமல் செய்த இரவை அல்லாஹ் தருவதற்கு காத்து கொண்டிருக்கின்றான். அதாவது 83 வருடங்களும் சில மாதங்களும் அமல் செய்த நன்மைகள் எங்களுக்கு கிடைக்கின்றது. அதே போன்று அன்புக்குரியவர்களே, இந்த ஃபர்லுக்குள்ளால் இருக்கக்கூடிய இன்னொரு ஃபர்லுடைய கடமைதான் ஜக்காத்துல் ஃபித்ராவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஜக்காத்துல் ஃபித்ராவை பற்றி அல்லாஹும் சொல்லுகின்றான், கது அஃப்லஹ மன் தஸக்கா. யார் பரிசுத்தமானவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள், அவர்கள் திறனாக வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். யார் ஃபித்ராவுடைய கடமையை நிறைவேற்றுகின்றார்களோ அவர்கள் வெற்றி அடைந்த கூட்டத்தில் ஆகிவிட்டார்கள் என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். எங்களுக்கு தெரியும், நாங்கள் நோன்பு பிடிக்கக்கூடியவர்கள் எல்லோரும் ஃபித்ராவுடைய கடமை, ஆண்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காவிட்டாலும் வீட்டில் உள்ள பெண்கள் அதற்குரிய முக்கியத்துவத்தை கொடுத்து அந்த கடமையை நிறைவேற்றி விடுவார்கள். இந்த ஃபித்ரா ஏன் கொடுக்க வேண்டும், எதற்காக வேண்டி கொடுக்க வேண்டும்? அன்புக்குரியவர்களே,
ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துஹ்ரத்தல் லிஸ்ஸாயிம் மினல் லக்வி வர்ரஃப்ஸி, அதாவது எங்களை சுத்தப்படுத்தக்கூடியது, நோன்பிலிருந்து எங்களை சுத்தப்படுத்தக்கூடியது. நாங்கள் நோன்பு பிடித்து கொண்டு அடுத்தவனுடைய குறைகளை பேசியிருப்போம். அந்த நோன்பை பிடித்து கொண்டு ஏதாவது தப்பு தவறுகள் நடந்திருக்கலாம். அதாவது எங்களுடைய தொழுகையிலே சஜிதா சஹ்வின் மூலமாக பூர்த்தியாக்குவது போன்றோ. அன்புக்குரியவர்களே, தொழுகை அதாவது நோன்பில் இடம்பெறக்கூடிய அதாவது பாவங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு தன்மைதான் அந்த ஜக்காத்துல் ஃபித்ராவுக்கு இருக்கின்றது. அதனால தான் அந்த ஜக்காத்துல் ஃபித்ராவை அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கின்றான். எப்போது கொடுக்க வேண்டும், ஏன் கொடுக்க வேண்டும்? இந்த ஜக்காத்துல் ஃபித்ரா ஏன் கொடுக்க வேண்டும் என்றால், மக்கள், ஏழைகள், கஷ்டப்பட்டவர்கள் ஈதுடைய தினத்திலும் யாசகம் கேட்கக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் இந்த ஜக்காத்துல் ஃபித்ராவை கடமையாக்கியிருக்கின்றான். அதாவது யார் கொடுக்க வேண்டுமென்றால், ஒரு நாளுடைய தேவை, அதாவது தனக்கும் தனது குடும்பத்துக்கும் தனது பொறுப்புக்கு கீழால் உள்ள அனைவருக்கும் தனது ஆடைகள், தனது சாப்பாட்டுக்கான செலவு போக மீதம் யாரிடம் இருக்கின்றதோ அவர்கள் இந்த ஜக்காத்துடைய ஃபித்ராவை கொடுக்க வேண்டும் என்று எங்களுக்கு இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. அது எப்போது கொடுக்க வேண்டும் என்று கேட்டால், ஈதுடைய பெருநாளுடைய தொழுகை இருக்கின்றதே, அதாவது நோன்பு பெருநாளுடைய தொழுகை நடைபெறுவதற்கு முன்னால், இமாம் முசல்லாவுக்கு செல்வதற்கு முன்னால் அந்த ஃபித்ராவுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும். அதே போல தலைப்பிறையிலிருந்தும் விரும்பினவர்கள் இந்த ஜக்காத்துல் ஃபித்ராவை கொடுத்து விட முடியும் என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகின்றது. நோன்பு பிடிக்கக்கூடியவர்கள் மாத்திரம்தானா இந்த ஃபித்ராவுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும்? இல்லை சகோதரர்களே, நோன்பு பிடிக்கக்கூடியவர்கள், நோன்பு இல்லாதவர்கள். எந்த அளவுக்கு என்றால், இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், கருவில் இருக்கக்கூடிய பிள்ளைக்கும் கூட ஜக்காத்துல் ஃபித்ராவாக அதாவது 2.5 கிலோ அரிசி இலங்கையில் உள்ளவர்கள் கொடுக்க வேண்டும் என்று இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த ஃபித்ராவுடைய கடமை எவ்வாறு நிறைவேற்றுவது சாலச் சிறந்தது என்றால், ஜமாஅத்தாக நிறைவேற்றுவதுதான் சிறப்பான ஒரு கடமையாக இருக்கின்றது. உதாரணமாக நாங்கள் பார்க்கின்றோம், ஜும்ஆவுடைய தொழுகை ஜமாஅத்தாக தொழுகின்றோம். 5 நேர தொழுகை தனித்து தொழுவதை விட இமாம் ஜமாஅத்தோடு தொழுவது அதற்குரிய நன்மைகள் அதிகம். அதே போன்று அரஃபாவுடைய கடமையை பார்க்கின்றோம், ஹஜ்ஜுடைய ஏனைய கடமைகளை பார்க்கின்றோம். கூட்டாகத்தான் இந்த அமல்கள் அனைத்தும் செய்யப்படுகின்றது. அதே போன்றுதான் சகோதரர்களே, இந்த ஃபித்ராவுடைய கடமையும் கூட்டாக செய்வது. தனித்து கொடுத்தாலும் அதற்குரிய நன்மை கிடைக்கும். ஆனால் கூட்டாக செய்தால், உதாரணமாக ஒரு நிர்வாகம் முன்வந்து அல்லது ஒரு ஊரில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் முன்வந்து அந்த ஃபித்ராவுடைய அரிசியை, ஃபித்ராவுடைய பொருளை கலெக்ட் பண்ணி யார் கொடுப்பதற்கு தகுதியானவர்கள் என்று லிஸ்ட் போட்டு கொடுப்பது தான் மிகச்சிறந்த ஒரு அமலாக இருக்கும் என்பது அதிகமானவர்களுடைய மஷூரான கருத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, பெருநாள் தினம் ஒவ்வொரு ஊரில் உள்ளவர்களையும் நிர்வாகம் கவனிக்க வேண்டும். நிர்வாகம் பொறுப்புதாரிகள் பரிசோதிக்க வேண்டும். வசதி படைத்தவர்கள் வாரி வழங்க வேண்டும். பெருநாளைக்கு முன்னாலே பார்க்க வேண்டும், எங்களுடைய கிராமத்தில் யார் வசதி இல்லாதவர்கள் இருக்கின்றார்கள், ஆடை வாங்குவதற்கும் அன்றைய பெருநாளுடைய தினத்துடைய சாப்பாட்டுக்கும் யார் வசதி இல்லாமல் இருக்கின்றார்கள் என்று ஒவ்வொரு பள்ளி வாயிலுடைய நிர்வாகிகளுடைய தலையாய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று ஊரிலுள்ள பொறுப்புதாரிகள், ஊரிலுள்ள படித்தவர்கள், ஊரிலுள்ள உலமாக்கள், அதே போன்று வசதி படைத்தவர்கள் அனைவர்களும் இவர்களை தேட வேண்டும். இனம் கண்டு அவர்களுக்கு வாரி வழங்குவது உங்களுடைய தார்மீக கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று ஒரு சிலர்கள் ரமலானுடைய மாதத்தில் அதிகமான எமது சகோதரர்கள், வசதி படைத்த சகோதரர்கள் ஜக்காத்துடைய கடமையை நிறைவேற்றுகின்றார்கள். ஜக்காத்தை பற்றி நான் பேசுவதற்கு வரல. அன்புக்குரியவர்களே, ஒரே ஒரு விடயத்தை சொல்லுகின்றேன். ஜக்காத் என்றால் என்ன தெரியுமா? ஜக்காத்து நாங்கள் ஏன் கொடுக்கின்றோம் தெரியுமா? ஜக்காத்து நாங்கள் கொடுத்தால் அடுத்த வருடம் அவரும் ஜக்காத் கொடுப்பதற்கு தகுதியானவராக ஆக வேண்டும்.
இன்று எப்படி ஜக்காத்தை நினைத்து விட்டார்கள் என்றால், எப்படி கொடுக்கின்றார்கள் என்றால், தாத்தாவுக்கு ஒரு சாரி, இன்னொரு தாத்தாவுக்கு இன்னொரு சாரி, இன்னொரு தாத்தாவுக்கு இன்னொரு சாரி, மச்சானுக்கு ஒரு சாரம், மச்சானுக்கு ஒரு சாரம், ஒரு ஷேட், அதே போன்று 2000 ரூபா காசி, ஒரு 3000 ரூபா காசி, இதோடு நாங்கள் ஜக்காத் கொடுத்துட்டோம். அல்லது இன்னும் ஊரில் உள்ள 2-3 பேருக்கு ஒரு 2000 கொடுத்தால் நாங்கள் ஜக்காத்து கொடுத்து விட்டோம். இல்லை சகோதரிகளே, உங்களுடைய கடையில் எவ்வளவு பொருட்கள் இருக்கின்றதோ அந்த பொருட்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் கணக்கில் எடுக்க வேண்டும். கணக்கில் எடுத்து 100க்கு 2.5 வீதம் ஜக்காத்தாக ஒருவருக்கோ இருவருக்கோ அதை கொடுத்தால், அந்த பணத்தை கொடுத்தால் அதன் மூலமாக அவர் ஒரு வியாபாரம் செய்து அடுத்த வருடம் அவரும் ஜக்காத் கொடுப்பதற்கு தகுதியானவராக மாற வேண்டும். இதுதான் ஜக்காத்துடைய எதிர்பார்ப்பும் ஜக்காத்துடைய குறிக்கோளாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை நீங்கள் வெறுக்கலாம், ஆனாலும் சொல்லித்தானாக வேண்டும். முக்கியமான ஒரு விடயத்தை சொல்லுகின்றேன். முக்கியமாக ஒவ்வொரு பள்ளி வாசல்களிலும் கடமை புரியும் இமாம்கள், முஅத்தின்கள் விடயத்தில் கூடிய கரிசனையை காட்ட வேண்டும். பள்ளி நிர்வாகம், ஊர் மக்கள், ஊருடைய தனவந்தர்கள், ஊரில் உள்ள இளைஞர்கள், ஊரில் உள்ள இன்டலெக்சுவல் அனைவர்களும் உங்களுடைய பள்ளி வாயிலில் கடமை புரியக்கூடிய இமாம்கள் முஅத்தின்மாருடைய விடயத்தில் கூடிய கரிசனை செலுத்த வேண்டும். இமாம்கள் உலமாக்கள் என்பவர்கள் யார்? உங்களுடைய பள்ளி வாயில் மௌலவி என்று சொல்வோம். இவர் எப்படிப்பட்டவர்? அன்புக்குரியவர்களே, பள்ளி வாயிலில் கடமை புரியக்கூடிய முஅத்தின் எப்படிப்பட்டவர்? நாங்கள் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். மாதத்தில் அரசாங்க தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு சனி ஞாயிற்றுக்கிழமை லீவு, அப்படி பார்த்தால் 8 நாள். அதே போன்று போயா தினங்கள் வந்துவிட்டால் அதிலும் லீவு. 2:30 மணி 3 மணிக்கு பின்னால் வீட்டுக்கு. அன்புக்குரிய சகோதரிகளே, ஆனால் உலமாக்கள், ஆனால் முஅத்தின்கள் மாதத்தில் 3 நாள் தான் லீவு. 4வது நாள் அவசிய தேவை என்றால் நிர்வாக தலைவரிடத்தில் கால் பண்ணி கேட்க வேண்டும். தலைவர், எனக்கு லீவு தேவை, இப்படியான ஒரு அவசர தேவை. அவர் அனுமதித்தால் நிற்க முடியும், இல்லாவிட்டால் அவர் பள்ளி வாயிலுக்கு விரைந்து செல்ல வேண்டும். இதுதான் ஆலிம்களுடைய உலமாக்களுடைய நிலைமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. தான் வேலை செய்யும் மஹல்லாவில் ஒரு திருமணம் நடைபெறப் போகின்றது. அதே அன்று தன்னுடைய குடும்பத்திலும் ஒரு திருமணம் என்றிருந்தால், அன்புக்குரிய சகோதரிகளே, இவர் என்ன செய்ய வேண்டும்? மஹல்லாவில் கடமை புரியக்கூடிய மஹல்லாவில் நடைபெறக்கூடிய கல்யாண திருமணத்துக்குத்தான் முன்னுரிமை கொடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். அதுதான் நிர்வாகத்துடைய ஒப்புதலாகவும் இருந்து கொண்டிருக்கும். அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த உலமாக்கள் என்பவர்கள் பள்ளி வாயிலில் கடமை புரியக்கூடிய உலமாக்கள், பள்ளி வாயிலில் கடமை புரியக்கூடிய முஅத்தின்கள் 24 hours டியூட்டி, ஒன் கோல் டியூட்டியில் தான் அவர்கள் இருப்பார்கள். நீங்கள் ஏதாவது தேவைக்கு போய் அவருடைய கதவை தட்டினால், என்னுடைய உம்மா மூத்து, என்னுடைய வாப்பா மூத்து, என்னுடைய வாப்பாவை கொஞ்சம் அடிக்கலோ வாங்கலை ஹசரத், எப்படி வைக்க வேண்டும் ஜனாசாவை, உடனே போகின்றார். அன்புக்குரிய சகோதரிகளே, உங்களுடைய பிறந்த பிள்ளைக்கு பெயரை வைக்கின்றார் அவரே. உங்களுடைய பிறந்த பிள்ளைக்கு வலது காதல அதானும் இடது காதல இக்காமத்தும் ஓதி உதுகின்றாரு. அதில் மாத்திரம் முடியல. அன்புக்குரியவர்களே, கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனையா, ஒரு பிணக்கா, அந்த பிணக்கை தீர்த்து வைப்பதற்கு முன் வருகின்றார். அது மட்டுமல்ல, ஊரில் ஒரு சுக துக்கமா, ஒரு நல்ல விடயமா, கெட்ட விடயமா, அவைகள் அனைத்துக்கும் முன்வரக்கூடியவர்கள்தான் இந்த பள்ளி வாயிலில் கடமை புரியக்கூடிய உலமாக்கள். நோன்புக்கு என்று, அன்புக்குரிய சகோதரிகளே, நோன்புக்கு என்றும் பெருநாளைக்கென்றும் இதை நன்றாக ஒவ்வொரு நிர்வாகிகளும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நோன்புக்கு என்றும் அவர்களுக்குரிய ஹதியாக்களை நீங்கள் சேர்ப்பீர்கள். பெருநாளைக்கென்றும் ஹசரத் முஅத்தின்மாருக்கு ஹதியாக்களை சேர்ப்பீர்கள். அன்புக்குரியவர்களே, சேர்க்கக்கூடிய பணத்தில் ஆட்டையை போட்டு விடாமல் நிர்வாகம் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு ரூபாய்களையும் அவர்களுக்கு சேர்த்து அதிகமான பணங்களை கொடுப்பதற்கு முன்வாருங்கள். அவர்கள் கொடுக்கக்கூடிய ஹதியாவின் மூலம் அதனை பார்த்து அவர்கள் சந்தோஷப்பட வேண்டும். அவருடைய வீட்டு வேலைகள் இருக்கலாம், அவருடைய ஏனைய தேவைகள் இருக்கலாம்,
பிள்ளைகளுடைய படிப்பு செலவுக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பார். வீட்டு வேலை இந்த ரமலானுக்கு பிறகு செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்திருப்பார். அதே போன்று அன்புக்குரியவர்களே, பல வேலை திட்டங்களை இந்த ரமலானுக்கு பின்னால் செய்ய வேண்டும் என்று நினைத்திருப்பார். ஆனால் எதிர்பார்த்த தொகையை விட நீங்கள் கலெக்ஷன் பண்ணின தொகையும் அதில் பள்ளி வாயிலில் ஏதோ ஒரு வேலை இருக்கின்றது என்று பள்ளி வாயிலுக்கு ஒரு தொகையை ஒதுக்கிவிட்டு அவர்களுக்கு சிறியோரு தொகையை கொடுத்தால் இதை ஒருபோதுமே அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அவர்களுக்கு சேர்த்த தொகை அவர்களுக்கு கட்டாயம் போய்த்தானாக வேண்டும். அதே போன்று உங்களுடைய பள்ளி வாயிலில் 10 வருடமாக ஒருவர் பேஷிமாமாக இருக்கின்றாரா, முஅத்தினாக இருக்கின்றாரா, நீங்கள் ஒவ்வொரு வசதி படைத்தவர்களும் அவர்கள் அந்த ஆலிமுக்கு செய்யக்கூடிய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவர்களை கவனிப்பது, அவர்களுக்கு உதவி செய்வது, அவர்களுக்கு உங்களுடைய பணங்களை கொடுப்பது, அவர்களுக்கு உங்களுடைய உதவியை கொடுப்பது உங்களுடைய தார்மீக கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஹஜரத் முஅத்தின்களோடு தனிப்பட்ட முறையில் பேசுங்க. ஹஜரத், உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கின்றது? உங்களுடைய வீட்டு வேலை முடிந்ததா? வீடு கட்டி விட்டீர்களா? அல்லது உங்களுக்கு ஏதாவது வேறு பிரச்சனைகள் இருக்கின்றதா? அந்த வேலைகளை பார்த்து நிவர்த்தி செய்து கொடுப்பீர்கள் என்றால் அல்லாஹ் நிச்சயமாக உங்களை கபூல் செய்த மனிதனாக அல்லாஹ் உங்களை ஆக்குவான். ஒரு அன்புக்குரியவர்களே, வருடத்தில் அவர்களுக்கு ஒரே ஒரு போனஸ் மாத்திருந்தான். உங்கள் மஹல்லாவில் 10 வருடம் கடமை புரியக்கூடிய ஆலிமுடைய விடயத்தில் உங்களுக்கு ஆலிமுடைய விடயம், ஆலிமுடைய வீட்டுடைய நிலைப்பாடு, ஆலிமுடைய குடும்பத்துடைய நிலைப்பாடு 10 வருடம் கடமை புரிகின்றார் தெரியவில்லை என்றிருந்தால், நீங்கள் அதனை கண்டுகொள்ளவில்லை என்றிருந்தால் நீங்கள் உலமாக்களை கண்ணியப்படுத்தாத கூட்டத்தில் தான் சேர்க்கப்படுவீர்கள். எனவே உலமாக்களை கண்ணியப்படுத்துங்கள். உலமாக்களுக்கு என்ன தேவைகள் இருக்கின்றதோ அவைகளை செய்து கொடுப்பதற்கு முன் வாருங்கள். வீட்டுடைய நிலைப்பாடு அவர்கள் ஒருபோதும் வாய் திறந்து செல்ல மாட்டார்கள். எனக்கு இந்த பிரச்சனை இருக்கின்றது தலைவர், எனக்கு இந்த பிரச்சனை இருக்கின்றது, இன்னும் வீடு கட்டல்ல, வீட்டுக்கு கப்பராத் பூசல்ல, இன்னும் வீட்டுக்கு நிலத்துக்கு சிமெண்டி போடல, யாருமே சொல்ல மாட்டார்கள். நீங்கள் தான் இனம் காண வேண்டும். நீங்கள் தான் அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும். ஏன், உங்களை நம்பி உங்களுடைய கிராமத்து பள்ளி வாயில்ல அவர் 10 வருடம் 15 வருடம் கடமை புரிகின்றார். அதனால் நீங்கள் அவர்களை கவனிப்பது உங்களுடைய தலையாய கடமையாக இருக்கின்றது. பாருங்கள், மாற்று மத தலைவர்கள் V8லும் ஃப்ராடோவிலும் அதே போன்று ஃபெராரியிலும் அதே போன்று லேண்ட் ரோவரிலும் இப்படியான வாகனங்களில் பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுதோ, ஆனால் எங்களுடைய ஒரு ஆலிம் பெரும் கஷ்டப்பட்டு 10 வருடம் 5 வருடம் பள்ளியில் கடமை புரிந்து அந்த குருவி சேர்ப்பது போன்று கொஞ்சமாக சேர்த்து ஒரு பல்சர் பைக் வாங்கிவிட்டார் என்றால் இப்போ நிர்வாகம் என்ன செய்யும்? இவருடைய சம்பளத்தை குறைக்க வேண்டும். இப்போ ஒரு பல்சர் பைக் வாங்கிட்டார், இவர் 3 வீல் வாங்கிவிட்டார், இவருடைய சம்பளத்தை குறைக்க வேண்டும் என்று குறைத்த, அதாவது அவருடைய சம்பளத்தை குறைத்த நிர்வாகிகளும் தாராளமாக இருக்கின்றார்கள். எனக்கும் தாராளமாக பள்ளி வாயிலுடைய அனுபவம் இருக்கின்றது, தாராளமாக உலமாக்களுடைய புழங்கக்கூடிய அனுபவம் இருக்கின்றது. அதனை வைத்து நான் சொல்லுகின்றேன் சகோதரர்களே, ஒரு 3 வீல் எடுக்க முடியாது, ஒரு வீட்டை கட்ட முடியாது, ஒரு சிறிய கடை போட முடியாது, ஒரு பல்சர் பைக் வாங்க முடியாது. வாங்கிவிட்டால் இவருடைய சம்பளத்தை குறைக்க வேண்டும். இவர்கள் இப்பொழுது நல்ல நிலைமைக்கு வந்து விட்டார்கள். ஆனால் மாஷா அல்லாஹ், மாற்று மத தலைவர்கள் எவ்வளோ பெரும் லக்ஸரியஸ் வெஹிக்கலில் பயணிக்கின்றார்கள். அவர்களை அவருடைய சமூகங்கள் கண்ணியப்படுத்துகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, ஆனால் எங்களுடைய சமூகங்கள் உலமாக்களை கண்ணியப்படுத்துவதற்கு தவறிவிட்டார்கள். உலமாக்களை தலை நிமிர்ந்து வாழ வையுங்கள். உலமாக்களை தலை நிமிர்ந்து வாழ வைத்தால் உங்கள் பரம்பரையை அல்லாஹ் பொருந்திக் கொள்வான். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, இப்பொழுது பெருநாளுடைய தினத்தை நாங்கள் அண்மிக்க காத்து கொண்டிருக்கின்றோம். பெருநாளிலும் ஒரு கலெக்ஷன் இருக்கலாம். அதே போன்று அன்புக்குரியவர்களே, இந்த 27 இதற்கு பின்னால் நீங்கள் எம்லப்புகள் கொடுத்திருப்பீர்கள். பள்ளி வாயிலில் கடமை புரியக்கூடிய இமாமுக்காக எம்லப் கொடுத்திருப்பீர்கள். அந்த எம்லப்பில் கவரில் எவ்வளவு பணம் சேருகின்றதோ, நீங்கள் ஒரு 5 லட்சம் சேருகின்றது என்று வைத்துக்கொள்வோம். அந்த 5 லட்சம் சேர்ந்தாலும் அது இமாமுக்காக வேண்டித்தான் ஒதுக்கப்பட்டது. அதில் உங்களுக்கு
நிர்வாகிகளுக்கு கையடிக்க முடியாது. நிர்வாகி ஒரு ரூபாயாவது எடுத்தால் அன்புக்குரியவர்களே அதற்கு அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும். கொடுக்கக்கூடியவர்கள் யாருக்காக வேண்டி கொடுத்தார்கள்? பள்ளி வாயிலுக்கல்ல, பள்ளி வாயிலில் கடமை புரியக்கூடிய இமாமுக்காக வேண்டி. அவர் ஒரு மாதம் உங்களுக்காக வேண்டி எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார், ஒரு மாதம் எவ்வளவு அதாவது சிரமங்களை மேற்கொண்டிருப்பார். உங்களை நல்வழிப்படுத்துவதற்காக, நல்ல விடயங்களை சொல்வதற்காக, நல்ல விடயங்களை செய்வதற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டார். 2-3 தினங்களுக்கு முன்னால் ஒரு ஆலிமோடு பேசிக்கொண்டிருக்கும் பொழுது நான் கேட்டேன், ஹசரத் பிள்ளைகளுக்கு உடுப்பு வாங்கிவிட்டீர்களா, எப்படி உங்களுடைய நிலைமை? அவர் சொல்லக்கூடிய விடயம் உண்மையிலே என்னுடைய கண்கள் குதமாகிவிட்டது. சில பிள்ளைகளுக்கு வாங்கிவிட்டேன், இன்னும் 2 பிள்ளைகளுக்கு ஜுப்பா வாங்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தருவான். அப்படியான நிலைமைகளில் தான் உலமாக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். சிறிய சம்பளம், சொச்ச சம்பளம், எவ்வளோ 30,000-40,000 சம்பளம். அந்த 30,000-40,000 சம்பளத்தை எடுத்து எத்தனைக்கு பங்கு வைப்பது? மகன் மதரசாவில் ஓதுகின்றான், ஒரு மகன் 2 மகன் ஓதினால் அவர்களுக்கு மாத பீஸ், அவர்களுக்குரிய செலவு, அதே போன்று வீட்டுடைய செலவு, வீட்டில் தாய் இருந்தால் தாயை பார்க்க வேண்டும், எல்லாம் 40,000-30,000 ரூபாய்க்குள்ளதான். அதுவும் பெரிய சம்பளம் என்று நினைத்து அதைவிட யார் குறைவாக வருவாரோ, குறைந்த சம்பளத்துக்கு வருவாரோ அவரைத்தான் இமாமாக தெரிவு செய்யக்கூடிய நிர்வாகங்கள் தாராளமாக இருக்கின்றது. இவரிடத்தில் அதிகமான தகுதி இருந்தாலும் இவருக்கு பெரிய சம்பளம் கொடுக்க முடியாது, 30,000 ரூபாய்க்கு ஒருவர் வந்திருக்கின்றார், அவரை எடுத்துக்கொள்வோம், பள்ளி வாயிலுக்கு இமாமாக நியமிப்போம் என்று இன்றும் பேசக்கூடிய நிர்வாகிகள் எங்களுக்கு மத்தியில் இல்லாமல் இல்லை. எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, உங்களிடத்தில் தாழ்மையாக பணிவாக வேண்டிக் கொள்வது என்னவென்றால், இந்த 27 போன்ற நாட்களுக்கு நீங்கள் சஹருடைய சாப்பாடு அதிகமான பள்ளி வாயில்களில் 2 மாடு 3 மாடு என்றெல்லாம் அறுத்து முழு ஊருக்கும் சாப்பாடு போடுகின்றார்கள். சாப்பாடு போடுகின்றோம், இது வளமை எங்களுடைய. அதனை குறைத்து கொண்டு உங்களுடைய கிராமத்தில் யார் கஷ்டப்பட்டிருக்கின்றார்களோ, யார் உங்களுடைய பள்ளி வாயிலில் கடமை புரிகின்றார்களோ அவர்களுக்கு அதிகமான பணத்தை கொடுப்பீர்கள் என்றால் அவர்களும் ஏனைய காலங்களில் அடுத்த வருடங்களில் ஜகாத் கொடுக்கக்கூடிய உலமாக்களுடைய கூட்டங்கள் அவர்களும் சேருவார்கள் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, ரபுல் இஸ்ஸத் அல்லாஹ் எஞ்சியிருக்கக்கூடிய தினங்களில் நல்ல நல்ல இபாதத்துக்களை செய்து அவனுடைய நெருக்கத்தை அடையக்கூடிய அடியார்களாக எங்கள் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக என்று வேண்டி விடைபெறுகின்றேன். வாஹிரு தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.